ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 5 வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள் என்றால் அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. அன்னாள் கண்ணீர் வடித்தாள். தன் இருதயத்தில் தேவனோடு பேசினார். அவள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். தேவ சமூகத்தில் நாம் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் கணக்கில் இருக்கிறது. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒரு மனிதன் வயல்வெளியில விதைக்க போகிறார் என்றால் அது விளையுமா, விளையாதா, மழை வருமா, வராதா, அதை அறுக்கிற வரையிலும் அந்த மனிதனுக்கு ஒரு நிலையில் எண்ணம் இருக்காது. ஆனால் விதைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைப்பார். ஆனால் அறுக்கும் பொழுது, அரிக்கட்டுகளை சுமக்கும் பொழுது கம்பீரத்தோடு வருவார். கர்த்தர் ஒரு அறுவடையை தந்திருக்கிறா என்கிற கம்பீரம். நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்களில் இப்ப அதெல்லாம் நிறைய கிராமங்கள இல்லை, ஆனா சில காலங்களுக்கு முன்னாடி அது இருந்தது. எப்படின்னா வயல்வெளியில அறுப்பார்கள். அறுத்த அரிக்கட்டுகளை ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டு அந்த நெல்மணிகளை எடுத்து விட்டு மற்ற கதிர்களை கொண்டு போய் போட்டு போரடித்து அதை மறுபடியும் அந்த நெல்மணிகளை எல்லாம் சேர்த்து அதை சுத்தம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த வயல்வெளியில் வேலை செய்தவர்களுக்கு ஒரு பாகம் கொடுப்பார்கள், கொஞ்சம் கொடுப்பார்கள். அதுல பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி, ஒரு பெரிய மகிழ்ச்சி அதுல வெளிப்படும். ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வயல்வெளி இருக்கா, நடுறது மிஷின், இது அதுக்கு மருந்து அடிப்பது ட்ரோன், அறுவடை செய்யறது மிஷின். விவசாயிகள் அதில் போய் நின்று அறுக்கலாம் இல்லை. நான் பார்த்துருக்கேன். ஒரு மிஷின் வரும், அறுக்கும். அந்த புல்லெல்லாம் கீழே போட்டுட்டு நெல்மணிகள் எல்லாம் இன்னொரு கண்டெய்னரில் ஏற்றிட்டே போகும், கூட்டிகிட்டே போகும். அப்புறம் அடுத்த ஒரு மிஷின் வரும், அது அந்த வைக்கோல் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு பேல், ஒரு பெரிய பெரிய கட்டா கட்டி அதெல்லாம் அப்படியே போட்டே போவோம். இன்னொரு மிஷின் வரும், அது வந்து எல்லா கட்டு போடப்பட்டதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி அது ஒரு லாரியில் ஏற்றிட்டு போயிடும். முடிஞ்சது. அது யாருக்கும் வேலை இல்லை. ஒரு 2-3 மிஷினை வச்சுருந்தா போதும், எல்லா வேலையும் முடிச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பணத்தை மட்டும் எங்கேயாவது, எங்கே நம்ம நெல்லை கொடுக்குறோமோ அங்கே மட்டும் டன் கணக்கில் பேசி பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். நாம் கண்ணீர் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் அவருடைய துருத்தில வைத்திருக்கிறார். ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக என் மனைவி அழுது ஜெபிப்பது வழக்கம். அவள் கண்ணீரோடு ஜெபிப்பார். ஒரு நாள் அவளுடைய ஜெப வேளையில் கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பெரிய குடுவை, ஒரு ஜக் மாதிரி ஒரு பொருள், அதுல உள்ள பால் அப்படியே ஒவ்வொரு தண்ணி பால் மாதிரி உள்ள இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு. இவகிட்ட அதை காமிச்ச உடனே புரியல, என் மனைவிக்கு அது என்னன்னு தெரியல. அப்ப இது என்னன்னு கேட்டிருக்காரு. இல்லை எனக்கு தெரியல, இது என்னன்னு தெரியல.
அப்ப அந்த தரிசனத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, இது உன்னுடைய கண்ணீர், இதற்கான பதிலை கொடுக்கும் நாள் வந்துவிட்டது, உன் கண்ணீரை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். இப்ப பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாயா இருக்கலாம். அறுவடை எப்படி இருக்கும் தெரியுமா? கம்பீரமா. நமக்கு வரக்கூடிய நன்மைகள் கம்பீரமா இருக்கும். ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரின் கண்ணீர் வடிக்கிற கண்ணீருக்கு ஜனங்கள் ஞானஸ்தானத்துக்கு வந்து கேட்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஒவ்வொரு காரியத்திலையும் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குழந்தை உருவாகுவதற்கு முன்னு இந்த பிள்ளைகள் அழுது வேதனை அடைவதை பார்த்திருக்கிறேன். சில பிள்ளைகளுடைய கண்கள்ல கண்ணீர் குளமா இருக்கும். சமீபத்தில் கூட ஒரு மகள் எனக்கு சொல்லும் பொழுது சொன்னார், இப்போ கர்ப்பம் அடையல, 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, கர்ப்பமாகல. அவர் சொன்னா, நான் கண்ணீரோட தேவனுடைய பாதத்தை பிடித்து அழுது ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார்ல. சொன்ன, நிச்சயமாய் செய்வா. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, வீண் போகாது. சில திருமணத்திற்கு தன் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று கண்ணீர் வடிக்கிற நிறைய தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். ஜெபிக்க வரும்பொழுது கண்கள் குளமாக இருக்கும். என் மகளுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் திருமணம் ஆகவில்லை என்ற ஏக்கத்தில் அவர்கள் இருப்பார். மற்றவர்களை ஏளனமாக சொல்ல, ஆனால் பரலோகத்தின் தேவன் அவர்களை ஏளனமாய் பார்க்க மாட்டார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அது கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதைக்கு, அந்த விதைப்புக்கு கம்பீரமான பதில். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார். நாம் கண்ணீரோடு விதைக்கும் பொழுது ஒரு கம்பீரத்தோடு அறுவடை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்க இந்த காலங்களில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் கண்ணீர் வடித்த செபங்கள், நீங்கள் கண்ணீர் சிந்தி செபித்த செபங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்க ஆண்டவர் இன்றைக்கு அதற்கு பதிலை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். ஏக்கத்தோடு ஜெபித்த ஜெபங்கள் உங்களுக்கு கர்த்தர் நன்மை நான் நிரப்ப போகிறார். ஐயோ, நான் இன்னும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்படலை, ஆசீர்வதிக்கப்படலை என்று ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். கம்பீரமாய் அறுவடை செய்ய போகிறீர்கள். ஆச்சரியமான தம்முடைய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மேன்மையும் மகத்துவமான காரியங்கள் உங்களுக்கு செய்து உங்களை உயர்த்த போகிறார். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அல்லவா. இந்த காலை வேளையில் பரிசுத்தமுள்ள தேவனுடைய அனுக்கிரக கிருபை உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. நீங்கள், உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபத்தினுடைய பதிலை கர்த்தருக்கு தரப்போகிறார். அதற்கான பதில் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் தொழிலில் முடக்கப்பட்டு, ஐயோ நான் எப்பொழுது இந்த தொழில் முடக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்பொழுது இந்த முடக்கத்திலிருந்து வெளியே வருவேன், எப்பொழுது எனக்கு இது ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற அந்த ஏக்கத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து மேன்மைப்படுத்த அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். சோர்வோடு கூட, ஐயோ எனக்கு எதிராளிகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என்னுடைய தொழில் ஆசீர்வாதத்தை எவ்வளவு கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே நீர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தர மாட்டீரா என்று ஏக்கத்தோடு ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு அந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, தளர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பலத்த பெரிய கிரிகளை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த காலை வேளையில உன் கண்ணீருக்கு பதிலை கத்து தருகிறார். நீ கம்பீரத்தோடு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு அது உங்களுக்கு துவங்கிறது. அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவே. ஆமென்.